ஜோசப் கொனிஸ்கியோடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் F1. படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பயங்கரமாக வயசாகிடுதவர் 50+ அப்படின்ற மாதிரி இருக்கார் பிராட் பிட். அவர் தொடர்ந்து நிறைய ரேஸில் கலந்துக்கிட்டே வர்றாரு. அவருக்கு தேவையானது பணமாக மட்டும்தான் இருக்குது. அவருக்கு அந்த மூலயமா வர ஒரு கிஃப்டாக இருக்கட்டும், இல்லை அந்த கப்பாக இருக்கட்டும், அதை எதையுமே பெருசாக அவர் பொருட்படுத்த மாட்டுறார். ஸ்கிப் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கார். நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இவ்வளோ பெரிய ரேஸை ஒருத்தன் ஜெயிக்கிறான், எதுவுமே வேணான்னு கடந்து போயிட்டு வரானேன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோவுடைய ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் இவர் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு வராருன்றதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நான் லீனியர் டச்சை கொடுத்துட்றாங்க. அண்டு அந்த ரேஸை முடிச்சுட்டு அவர் ஒரு இடத்துல உட்காந்து சந்தோஷமாக சில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு விலை உயர்ந்த பென்ஸ்லேருந்து இறங்கி வர்றாரு. வந்துட்டு, நண்பா எனக்கு ஒரு உதவி தேவை. என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு ரேசிங் கம்பெனி வச்சுருக்கேன். இன்னும் 3 ரேஸில் டாப் 10க்குள்ளே என் கம்பெனி வரலனா என் கம்பெனியை விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும். அதுலேருந்து காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்றத சொல்கிறார். சரி, ஓகே, ட்ரை பண்ணுறேன், உன்னோட டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அந்த டீம் மெம்பர்ஸில் இவர் மட்டும் தான் புதுசு. எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவ்வளோ வயசானவர் நம்ம டீம் எப்படி காப்பாற்ற போகிறாரு. அண்டு புது ஃபார்முலா 1 காரை கொடுக்குறாங்க. அவர் ஃபஸ்ட்டு ரேஸ் ஓட்டும் போதே உடச்சி சுக்குநுக்குறாக ஆயிக்கிறாரு. அப்போ எல்லோரும் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, ஆஹா இது தேராதுறான். அதே இடத்துல இருக்க அதே டீமுக்காக ரேஸ் பண்ணிகிட்ருக்க இன்னொரு ஒரு யங் ஹீரோ ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேருக்கும் ஈகோவில் நடக்கிற கான்ஃப்ளிக்ட். அதுக்கப்புறம் இந்த டீமை கரெக்டான முறையில் அவங்க ஃப்ரெண்டு கையில் மறுபடியும் நம்ம ஹீரோ கொடுக்குறாரா இல்லையா, அதுக்கு நடுவில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றதான் இந்த F1உடைய கதையாக இருக்குது. இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்த்தது, மற்ற படங்கள்லாம் சரியில்லைன்னா நமக்கு தலைவலிக்கும். ஆனால் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு தலைவலி வந்தது. அதுக்கான ரீசன் ஏதோ நான் இந்த படத்துக்காக கார் ரேஸ் பண்ண மாதிரியான ஒரு ப்ரெஷர். அதுதான் இந்த படத்துடைய வெற்றி. பயங்கரமாக இருந்தது. இது ஒரு வார்த்தையாக நான் சொல்லலை. இந்த வார்த்தைக்கு மேலே நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த பவரை உணர முடியும். அப்படி இன்டென்ஸாக அந்த கதை கூட நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. அண்ட் 2 ஜெனரேஷனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் இந்த கதையில் இருக்குது. அது இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஃபஸ்ட்டு ஒரு 2K கிட்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரியான ஒரு ஹீரோ இருக்கார். ஒரு 90s 80s கிட்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி பிராட் பிட் இருக்கார். அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது அந்த ஈகோ கிளாஷு ரொம்ப அழகாக அந்த லேயர்ஸை வடிவமைச்ச அந்த விதம், ஹீரோவுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் என்ன மாதிரியான நட்பு இருக்குது, அந்த நட்புக்கு அவர் எவ்வளோ உண்மையாக இருக்காருன்றது, ரேசிங்க்கு அவர் எவ்வளோ உண்மையாக இருக்கார். வெறும் ரேசிங்காக மட்டும் இது இருக்கக்கூடாதுன்றதை தாண்டி ஒரு ரேசராக இருக்கும்போது அவன் டீமை ஜெயிக்க வைக்கணும்னா அவன் வெறும் ரேசராக இருக்கக்கூடாது, அவன் லீடராக மாறணுன்ற அந்த பொறுப்பை எப்படி பிராட் பிட் எடுத்துக்கிறாரு. அண்ட் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அவர் என்ன கற்றுக்கிறாரு, அது எப்படி அந்த டீம் மெம்பர்ஸ் கிட்ட அப்ளை பண்ணுறாரு. அவர் மாறதை மட்டும் இல்லாமல் அந்த டீம் மெம்பர்ஸை ஓவராலாக எப்படி மாற்றுறாரு. இந்த டீம் மெம்பர்ஸை ஓவராலாக மாற்றினதுக்கப்புறமா அந்த டீமை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வெற்றிகரமான ஒரு டீமாக மாற்றுறாரு. அந்த மாற்றம் அப்படின்றது டுவோர்ட்ஸ் த எண்டு வரைக்குமே அந்த காரில் டயர் மாற்ற ஒரு பொண்ணோட கையில் ஒரு கன் இருக்குது. அது என்றைக்கும் மிஸ்ஸே ஆகக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லோரும் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கிற அளவுக்கு எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதில் ஒரு ஸ்டோரியை கொடுத்து, அதுக்கு ஒரு ஆர்க்கை கொடுத்து, ரொம்ப கம்ப்ளீட்டாக ஒருத்தருடைய வாழ்க்கையை பார்த்து முடித்த அனுபவத்தை தரக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இந்த F1. மிரட்டிட்டாங்க. சினிமோட்டோகிராஃபரை பிராட் பிட் இந்த படத்தோடைய ப்ரொடியூசராகவும் ஹீரோவாக இருந்தாலும் கூட இந்த படத்தோடைய சினிமோட்டோகிராஃபர் இன்னொரு மிக முக்கியமான ஹீரோவாக பார்க்குறேன். அந்த கார் போகிற ஸ்பீடு, அந்த ஸ்பீடில் அந்த ரைடர் என்ன ப்ரெஷரை உணருவான், அந்த ரேஸ் எந்த அளவு ஹீட்டடாக இருக்குது, அதை எந்தெந்த ஆங்கிள்லாம் வச்சா இது ரிப்பீட்டடான ஒரு ரேஸாக இல்லாமல் இருக்கும். எடிட்டில் பார்த்தீங்கன்னா இது ரேஸ் அப்படின்றது புரிய வந்துடுது, யார் ஜெயிக்க போகிறா தோக்க போகிறான்ற அந்த பாயிண்ட் மட்டும்தான் ஆடியன்ஸு முக்கியம். அண்ட் அதுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனைகள் ரொம்ப முக்கியம். ஓவரால் ரேஸை காட்டணுன்றது அவசியம் கிடையாது. இந்த எல்லா ரேஸுமே ஒரு ரீகேப்பாக மட்டுமே இருக்கணுமா ஆடியன்ஸாக படம் பார்க்கும்போதுன்ற அந்த தாட் ப்ராசஸில் எடிட் பண்ண விதம். ஏன்னா 10க்கும் மேற்பட்ட ரேஸ் இந்த கதையில் காட்டியானும், ஆனால் எந்த ரேஸும் உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது, லேக் அடிக்கக்கூடாது, ரிப்பீட் ஆகிற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. இவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு கதையை பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஓவரால் டீம் எல்லாரும் அதில் சரி சமமாக ஒர்க் பண்ணால் தான் இப்படி ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கும். SFXாக இருக்கட்டும், டிஐ பண்ண விதமாக இருக்கட்டும், இந்த படத்தில் வர கிராஃபிக் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அட்டகாசமாக அற்புதமாக இப்படி ஒரு படம் பண்ணணும், இப்படி ஒரு படம் பார்க்கணுன்ற ஒரு அனுபவத்தை ஆடியன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான் F1. இந்த படம் ரிலீஸே அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா நான் எல்லார் வாரத்துலேயும் கேட்குற ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலாக என்ன இருக்குன்னா, F1 படத்தை நான் ஐமேக்ஸில் பார்க்கணும்.
இப்போ யோசிச்சு பாருங்கள், ஆடியன்ஸ் ஒரு நல்ல படம் வந்திருக்குன்றது தெரிஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு காசு முக்கியமாக இல்லை, அந்த அனுபவத்தை நான் தேட்டரில் போய் உணரணுன்றது மட்டும்தான் பாயிண்ட்டாக இருக்குது. அதில் நம்ம டீட்டெயிலாக புரியுது நம்ம எந்த அளவுக்கு உழைப்பை போட்டால் ஆடியன்ஸும் அந்த அளவுக்கு காசை கொடுத்து அந்த படத்தை பெரிய தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்கன்றத ரொம்ப திருப்திகரமான ஒரு அனுபவத்தை தந்துதுங்க எல்லா விதத்துலையுமே. அண்டு அந்த ஹீரோ என்ன காரணத்துக்காக ஒரு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாரு, ஹீரோவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் வருது பணத்துக்காக, அதையும் அவர் தவிர்த்துட்டு என் நண்பன் தான் முக்கியம்ன்ற பாயிண்ட்டுக்கு அவர் போகிறது. அண்டு ஏமாத்தினவங்கிட்ட இவர் எப்படி ரிப்ளை கொடுக்குறாரு, அதை நண்பன்கிட்ட கூட சொல்லாமல் அவர் எப்படி கடந்து போகிறாருன்னு பிராட் பிட்டோடைய கேரக்டரை இந்த படத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. அண்ட் கடைசி வரைக்குமே அவர் வந்து பின்கேட் வழியாக உள்ளே வர்றது எல்லாத்துலேயுமே ஒரு டீட்டெயிலான ஒரு டச், ரொம்ப அழகான ஒரு படமாக படத்தை அமைச்சு தந்திருந்தாங்க. பிராட் பிட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ரொமான்ஸ் இல்லாமல் எப்படி இந்த படத்துலையும் அசத்தலான ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக பிராட் பிட்டோடைய ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாகவும் ஒரு அட்டகாசமான ஒரு படத்தை தேட்டரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் தருன்றதுல சந்தேகமில்லை. தாண்டி நீங்கள் F1 பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு அனுபவத்தை தந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடாவை வச்சுருங்க. நான் பிரவீன் KS. பாய்.